ம் ஆ பிங்கூஸ் வேர்ல்ட். ஒரு ஊர்ல ஒரு தண்ணி சுமப்பவர் இருந்தாரு. அவரோட வேலையே ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தேவைப்படுறவங்களுக்கு சேல் பண்றதுதான். அவர் எப்பவுமே ஒரு பெரிய மரக்குச்சிய தன்னோட தோல்ல சுமந்துட்டு அதுல 2 பானையை கட்டி தொங்க விட்டுட்டு அதோட உதவினால தான் தண்ணி எடுத்துட்டு வருவாரு. அதுல ஒரு பானை நல்ல நிலைமையாவும் ஆனா இன்னொரு பானை லைட்டா விரிசல் விட்டு இருந்துச்சு. அதனால முழு தண்ணியையும் எடுத்துட்டு வர முடியல. இதே மாதிரி தான் எல்லா நாளும் நடந்துச்சு. ஒரு நாள் அந்த நல்ல பானை அந்த உடைஞ்ச பானையை பார்த்து சிரிச்சுச்சு. அந்த நல்ல பானை சொல்லுச்சு, ஹஹஹா, என்ன பாத்தியா, என்னால எல்லா தண்ணியையும் எடுத்துட்டு வர முடியுது. ஆனா நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. நீ வர்றப்பயே பாதி தண்ணியை சிந்திடுற அப்படின்னு சொல்லி சிரிச்சுச்சு. உடனே அந்த உடைஞ்ச பானையும் ரொம்ப கவலையாயிடுச்சு. அது தனக்குள்ளேயே சொல்லிக்கிச்சு, ஏன் என்னால ஃபுல்லா தண்ணி கொண்டு வர முடியல, என்னால யாருக்குமே பயன் இல்ல, நான் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே ஃபீல் பண்ணிச்சு. எப்பவும் போல அந்த தண்ணி சுமப்பவர் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த உடஞ்ச பானை பேசிச்சு, ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வரீங்க, ஆனா என்னால முழு தண்ணியே எடுத்து தர முடியல, நான் எதுக்குமே பயன் இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிச்சு. அதுக்கு அந்த பானை சுமப்பவரு அந்த பானை சொன்னதை கேட்டு சிரிச்சாரு. அவரு சொன்னாரு, பானையே, நீ எப்பயாச்சும் நீ வந்த பாதைய பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பானை இல்ல அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையில அந்த உடைஞ்ச பானை தான் கடந்து வந்த பாதைய ரொம்ப கவனமா பார்த்துட்டே வந்துச்சு. உடைஞ்ச பானை வந்த சைடு ஃபுல்லா பூக்கள் பூத்து குலுங்கி இருந்துச்சு. அந்த பானை புரியாம அந்த பானை சுமப்பவர்கிட்ட கேட்டுச்சு, ஐயா, எனக்கு எதுவுமே தெரியல, பூக்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த பானை சுமப்பவர் சொன்னாரு, பானையே, பூக்கள் எல்லாமே வளர நீதான் காரணம். எனக்கு முன்னாடியே தெரியும் உன் பானை உடஞ்சிருக்குன்ட்டு. அதனால நான் தான் நீ வந்த சைடு ஃபுல்லா விதைகளை போட்டேன். அந்த விதைகள் இப்போ அழகான மலர்களா வளர்ந்து நிக்குது அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே அந்த உடைஞ்ச பானைக்கு கவலையெல்லாம் மாயமா போயிடுச்சு. உடனே அது சொல்லிச்சு, அப்போ நான் பயனற்றது இல்ல, நான் பயனுள்ளதுதான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுச்சு. இந்த பூமியில இருக்க யாருமே பர்ஃபெக்ட் இல்ல. நம்ம கிட்ட இருக்க குறையையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாத்திட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தி எண்ட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மீ பிங்கு. பாய்.